அது மட்டும்தான் அவங்க கிடைச்ச ஒரே வாய்ப்பு நம்மளை உடைக்கிறது. ஏன்னா முக்காவாசி இடத்துல முடிவு பண்ண போறது நம்ம எப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு இதை எப்படி கொண்டு போறதுதான் முக்கியம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு யார் எப்படி போனா கவலை இல்லை, நாடு எப்படி போனாலும் கவலை கிடையாது. அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்க பாப்புலர் ஆகணும், அவங்களுக்கு வேற என்ன அவங்க என்ன ஓட்டு போடுவாங்க சொல்லி அந்த சைடில் போயிட்டு இருக்காங்க. ஓகே, பாருங்க, இப்ப எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட ரிசர்வ் இஸ் இனஃப். இன்னொன்று நம்மளோட பெட்ரோல் இருக்கு. நம்மளோட டிபெண்டன்ஸ் ரொம்ப யூரோப் மாதிரியோ இல்லை வடநாடு தானே, வடநாடு மாதிரியோ நம்ம கிடையாது. நம்மளுக்கு நம்ம செல்ஃப் சஸ்டைனபிள் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம எக்கானமி இப்போ பார்த்தீங்கன்னா மித்த ஏஷியன் கண்ட்ரியோட மச் பெட்டர். ஏன்னா அதுக்கு கண்டிப்பா இப்ப இருக்க பிரதமரை நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். யாருக்கு என்ன கோவம் இருக்கோ எது இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், வேறு கருத்து இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா பூடி பெட்ரோல் அந்த 1.99 காசு ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி பேசினா நன்மை பேசிடுவாங்க. நம்ம வேல்யூ நல்லா இருப்பதா நன்மை வந்துடும். இது நான் மடானி கவர்மெண்ட் தூக்கி பேசுறதுன்னு கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷயத்த எல்லாம் நல்லா இருந்திருக்கு. இப்ப என்னன்னா, மதம் மட்டும்தான் அவங்க கிடைச்ச ஒரே வாய்ப்பு நம்மளை உடைக்கிறது. ஏன்னா முக்காவாசி இடத்துல முடிவு பண்ண போறது ஒத்துக்கிறோமா? அதனால நம்மளை உடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்மளை உடைச்சா சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு அம்மா அப்பா மேல தப்பு சொல்றது சரியில்லை, அவங்களோட சொந்த தப்பு தான் அது. என்னன்னா, அவங்களுக்கு சொந்த என்ன செய்யணும், செல்ஃபிஷ். அவங்களுக்காண்டி அவங்க என்ன வேணா செய்வாங்க. ஒரு பிரின்சிப் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, சில நேரத்துல என்ன வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்தா சரி, யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. அதான் நடந்துருக்கு. ஸோ இது நம்ம எப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு இதை எப்படி கொண்டு போறதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப மீடியாவே, எல்லா மீடியாவே இந்த தப்பான வார்த்தை பாய்க்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் தப்பான வார்த்தை தவிர்க்க பார்க்கிறேன். ஏன்னா கோவத்துல சில நேரம் சொல்லிடுறோம், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த ஒரு வைரஸை அவாய்ட் பண்ணாலே அந்த வைரஸ் காண போயிடும். ஏன்னா முக்காவாசி சில பேருக்கு திருசூலம்னு என்னன்னு கூட தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா டாப்ல நிக்குது திருசூலம். ஸோ என்கிட்ட கிட்டே எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா திருசூலத்தை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு அது ஒரு கௌரவமான விஷயம். அதான் நான் மலேசியா கிளினிக் கூட ரிப்போர்ட்ல சொன்னேன். ஏன்னா எல்லாருமே திருசூலம் தேடுறாங்க, இது யாருமே அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளவு திருசூலத்தை படிக்கிறாங்களோ நம்ம யாரு நம்ம எங்கேருந்து எல்லாத்துக்கும் தெரியட்டோம்ல, ஒரு வகை நல்லது தானே. ஸோ கடவுள் காமிக்கிற நன்மையே அதான் நடக்க போகுது. ஆனா இதுக்கு முழுக்க காரணம் நமக்குள்ள ஒரு தப்பான வைரஸ் மட்டும்தான். நோக்கம் என்னன்னு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அரசியல்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்ப கொண்டு வராங்க. ஏன்னா தேர்தல்லாம் கிட்ட வருது, அநேகமா மலாக்கால வச்சு ஆகணும், ஜோர்ல வச்சு ஆகணும். ஸோ அவங்க அரசியல் செயல்படுறாங்க, நல்லா தெரிஞ்ச விஷயம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு யார் எப்படி போனா கவலை இல்லை, நாடு எப்படி போனாலும் கவலை கிடையாது. அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்க பாப்புலர் ஆகணும், அவங்களுக்கு வேற என்ன அவங்க என்ன ஓட்டு போடுவாங்க சொல்லி அந்த சைடில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள ரொம்ப பாப்புலர் ஆக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா எத்தனை அந்நியர்கள் அவங்களோட போஸ்டிங்கை ஷேர் பண்றாங்க, ரொம்ப குறைவு. அந்நியர்கள் அவங்க போஸ்டிங்கை ஷேர் பண்றது ரொம்ப குறைவு. முக்காவாசி ஷேர் பண்றது யாரு? நம்ம தான். அதை நான் தப்பா சொல்ல. ஏன் ஷேர் பண்றோம், எதுக்கு பகிர்ந்து கொள்றோம்? கோபத்தினால். நம்ம கோபத்தையும் நம்மளோட உணர்ச்சியும் பயன்படுத்தி அவங்க பாப்புலர் ஆகிறாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு இடம் கொடுக்க வேணான்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம அதை சொன்ன மாதிரி ஏயோட அவங்க பெரிய ஏ, பியோட அவங்க பெரிய பி, சியோட பெரிய சி. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அவங்க ஏற்கனவே இருந்தவங்களோட இப்ப வந்தவங்க எல்லாமே அறிஞ்சவங்களாயிட்டாங்க.
இதுதான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், இவங்க நம்மளோட இன்னும் இருக்காங்கன்னு. ஆனால் அந்த திசை வர்றதுக்கு இந்த இந்த நேரத்தில் அவங்க பாப்புலர் ஆகிறதுக்கு என்ன பண்றாங்க, நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. பாருங்க, பிரதமருக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் தெரியும் என்ன நடக்குது. அது யாரும் சொல்ல முடியாது பிரதமருக்கு தெரியாதுன்னு கிடையவே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சூழ்நிலை சில பேர் கட்சி சார்பாக கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு தான் சொல்லுவாங்க, நம்மளுக்கே தெரியும். முக்கால்வாசி மின்னுக்கு பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் பல வருஷமா நடந்திருக்கு அரசியல்ல. மின்னுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குது, ஆனா நம்மளுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன கஷ்டம்னு. ஏன்னா இப்ப உளுசுல வந்தாலும் எனக்கு தெரியும் எவ்வளவு நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம மக்களுக்கு நம்மளோட இனத்துக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியும், என்ன பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா என்ன எப்படி தீர்வு கண்டு ஒழிய இவங்க செய்வாங்க அவங்க செய்ய போறதுதான் நம்மளோட தப்பு. என்கிட்ட கேட்டீங்கன்னா யாரையும் கை நீண்டி போவேன், நம்மளே நிக்கலாம். அதுக்கு நம்ம புத்திசாலியமா யோசிச்சுதான் ஆகணும்.